நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க ராபின்சன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். திமுக கூட்டணி ரொம்ப வலுவான கூட்டணின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு இருந்த நேரத்தில் வேல்முருகன் அவர்கள் அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்திருக்காரு. ஒரு சீட்டு போயிருச்சு, அதுக்கப்புறமா ஒருத்தராக வெளியே வருவாங்க, ஒரு டிக்கெட் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க ஊடகத்தில். எப்படி பார்க்குறீங்க? திமுக வலுவான கூட்டணி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வலுவான கூட்டணி, அதிக கட்சிகள் உள்ள கூட்டணி. திடீர்னு இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க வலுவான கூட்டணின்னு. இப்போ ஐயா துரைமுருகனுக்கு சீட்டு அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தாங்க போல இருக்கு. அவர் ஆஸ்பத்திரியில் முதுகெலும்பு பாதிக்கப்பட்டு இருந்தார். ஆனால் பாவம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து இந்த நேர்காணல் கூட்டத்திலலாம் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கும் அரசியல் நம்மளை கட்டி விட்டு போயிட போகிறாங்களேன்ற ஒரு பயம் இருக்கலாம். அது நான் தவறில்லை. இருந்தாலும் இந்த வயது 86 87 வயதில் இந்த ஒரு முதுகெலும்பு உடைந்து மருத்துவமனையில் இருந்தவர் ஏதோ ஓரளவுக்கு அது சரியாகி இல்லை சரி ஆனாலும் வலியை பொறுத்து கொண்டு வந்திருக்காரு. பெரிய விஷயம். ஆனால் இந்த தடவை அவருக்கு அமைச்சர் இல்லை என்று சொல்லப்பட்டது அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்திகள் சொல்கின்றன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த வாழ்வுரிமை வேல்முருகன், அவர் கூட்டணியிலேருந்து வெளியேறுகிறோம்னே சொல்லிட்டார். நீங்கள் டக்குன்னு சொன்னால் அது என்னங்க வேல்முருகனுக்கு என்னங்க பெரிய வாக்கு வங்கி இருக்குது, அதனால் என்ன பெரிய பாதிப்பு வரும்? அப்படி நீங்கள் எந்த கட்சியுமே அப்படியா இருந்தால் நீங்கள் தேமுதிக பார்க்க வைத்தல வச்சு ஒரு மாதம் முன்னால் இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசின அந்த அம்மாவை கட்சியில் கூட்டு யாரோ நடுவில் இருக்கிறவங்கெல்லாம் கொண்டு விட்டாங்க, மீடியாக்காரங்க தான் கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மீடியாக்காரங்க எதுக்காக கொண்டு விட்டாங்க, அது அவங்கள தான் கேட்கணும். அதை விட்டுருங்க. யார் கொண்டு விட்டாங்க, அவங்க சேர்த்துக்கிட்டாங்க, அவங்களும் சேர்ந்துட்டாங்க. ரைட்டு. அந்த சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற வரும்பொழுது அவங்க சேர்ந்தது கூட எனக்கு புரியுது. யாரோ ஒரு மந்திரிக்கிட்ட அந்த காலேஜ் விற்ற பணம் ஒரு 200 கோடி ரூபாய்க்கு மேலே சிக்கலாயிடுச்சு, அது வராமல் போயிடுமோன்றதுக்காக அதையும் வசூல் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போது ராஜ்யசபா சீட்டு அவங்களுக்கு உண்மையிலேயே 2021 சட்டமன்ற தேர்தலில் 0.43% 0.5% கீழே, அப்புறம் 2.25% விஜயகாந்த் அவர்கள் இறந்து இந்த 4 மாதம் பொறுத்து அந்த அனுதாபாலியில் பாராளுமன்ற தேர்தலில் இப்போ அந்த 0.5% 1%க்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1% வந்தாலே பெரிய விஷயம். அதுக்கு 8+1ங்கிற +1 கொடுத்துட்டாங்க, 8ன்னு பேசுகிறாங்க. அதுவே ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டது. வேல்முருகன் அவர்கள் போகும்போது என்ன அதனால் பாதிப்பு வரும்னு கேட்டால், அவர் வட மாவட்டங்கள் அவர் 144 தொகுதியில் நிற்க வைக்க போகிறேன்னு சொல்கிறார். 144 இல்லைன்னா கூட, குறைவான தொகுதியில்னா கூட வட மாவட்டங்களில் அதிகமாக நிற்க வைப்பார். அங்கே தானே வன்னியர்கள் இருக்கு. அப்படி நிற்கும்பொழுது இதுவரை வன்னியர்கள் வாக்கு வேல்முருகன் மூலமாக ஏதோ ஒரு சதவீதம் திமுகவுக்கு அது இப்போ வராமல் போகும். நீங்கள் அது என்னங்க ஒரு 1000-2000 ஓட்டுன்னா, 5000 வாக்குகளுக்கு கீழே திமுக போன தடவை ஜெயிச்சது. இப்போ ஐயா துரைமுருகனை பற்றி பேசணும். 360 வாக்கில் ஜெயிச்சார். அவர் வட மாவட்டம் தானே, வன்னியர் தானே வரும். திமுகவை சேர்ந்த வன்னியர் 60 வருஷமாக திமுகலேயே இருக்கிறவர், அவ்வளோ வருஷம் எத்தனையோ முறை அமைச்சராக இருந்தார், கருணாநிதி அவர்களுடைய பயணம் பண்ணவர் அரசியலில். 360 வாக்கில் தான் ஜெயித்தார். அதுவும் கடைசி நேரத்தில் ரொம்ப இழுபறியாக நடந்தது. சரி, அதுக்குள்ளலாம் போவேன். அந்த மாதிரி நிறைய இழுபறிகள் நடந்து மாறி இருக்குது. அது வேண்டாம் நமக்கு. இல்லை அதாவது 1000 வாக்கு தான், ஒரு 1000 வாக்கு பிரிக்கிறார்னா அந்த 1000 வாக்கு ஒரு வெற்றி தோல்வி, யாருக்கோ வெற்றி தோல்வி, அவர் வெற்றி பெற, அவருடைய வேட்பாளர் வெற்றி பெறாமல் போகலாம், டெபாசிட் இழக்கலாம். ஆனால் யாருக்கோ அது இழப்பாக இருக்கும். யாருக்கு என்று கேட்டால் இப்போ திமுக கூட்டணி தான். எவ்வளோ நாளாக அங்கே தானே போயிடுது. ஆமாம். ஒன்று பாமகவுக்கு போனோம், அது தனி. வேல்முருகன் தனியாக வாழ்வு உரிமை கட்சின்னு வச்சும்போது திமுக கூட்டணி வந்தபோது திமுக கூட்டணி தான் வந்திருந்தது. இப்போ அது திமுக கூட்டணி மைனஸ் ஆகும். இது அது கூட இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. அவர் 2 சீட்டு கேட்டார், 1 தான் கொடுத்தாங்க, அதனால் வெளியில் போகிறதா சொல்கிறாரு. இல்லை, அவர் ஒரு சித்த மருத்துவக் கல்லூரி பண்ருட்டியில் 500 ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு, வாங்கினார். அந்த நிலத்தில் சித்த மருத்துவக் கல்லூரி வேணும்னு கேட்டார். தமிழக அரசு, திமுக அரசு அதற்கு அனுமதி கொடுக்கலை, அதனால் அவருக்கு வருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரணுன்னா மருத்துவக் கல்லூரி வந்தால் கூடவே மருத்துவமனையும் வரணும். மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பெரிய வருமானம் உள்ள தொழில். உங்களுக்கு இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அப்படியே பணமாக கொட்டக்கூடிய தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா கல்வி மருத்துவம் தான். டாஸ்மாகை தவிர கல்வி மருத்துவம். நான் டாஸ்மாக்னு சொல்லும்போது போதைப் பொருள்லாம் சேர்த்துங்க. அது போதைப் பொருளோடு நம்ம வந்து மற்றதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. இதெல்லாம் சேர்த்து போதைப் பொருளில் வர வருமானம் வந்து எல்லாத்தையும் தாண்டும். இருந்தால் கூட நம்ம சட்டபூர்வமாக உள்ளதை பற்றி மட்டும் பேசுவோம். அதனால் கல்வி மருத்துவம். கல்வினா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துடுது. பள்ளிக்கூடம் இன்றைக்கி ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் இந்த வேனில் கூட்டு போகிறாங்க பாருங்கள், பசங்களை பஸ்ஸு வச்சு கூட்டு போகிறாங்க. அதுக்கு இந்த தனியார் பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு வாங்குறாங்க. சமீபத்தில் ஒரு கட்டுரையை அதை பற்றி வந்து ஃபீஸ் இல்லை, வீட்டிலேருந்து கூட்டு வரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 1 லட்ச ரூபா தனியார் பள்ளிகள். இந்த தனியார் பள்ளிகள்லாம் யார் நடத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா அநேகமாக வந்து கட்சிகள் சார்ந்தவர்கள் தான் நடத்துகிறாங்க. ஆளுங்கட்சி சார்பாக இப்போ ஆளுங்கட்சியாக இருப்பவங்க, ஆளுங்கட்சியாக இருந்தவங்க இப்படி. அப்போது இந்த பணம் கொட்டும் கருவி அப்படின்னா என்னன்னால் கல்வி, மருத்துவமனை இதெல்லாம் தான். அப்போ ஒரு சித்த மருத்துவமனை கேட்டார் கொடுக்கலான்னா, கொடுக்கலைங்கிறது ஏன் கொடுக்கலன்னு நமக்கு தெரியல. ஒரு காலம் அவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்கலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொடுக்க வேண்டிய இதை கொடுத்துட்டா யார் என்னன்னு பார்க்காம கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறது கொடுக்க வேண்டிய தகவல்களை, கொடுக்க வேண்டிய புள்ளி விவரங்களை கொடுத்துட்டா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, அதை ஒரு காலிவர் ஏதாவது கொடுக்க வேண்டிய புள்ளி விவரம் இது ஏதாவது கம்மி பண்ணிட்டாரா இல்லை வந்து கொடுக்காமையே விட்டுட்டாரா தெரியல. இது ஒரு காரணம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் கம்யூனிஸ்ட் வந்துடும். கம்யூனிஸ்ட்டில் இடதுசாரி அவங்க கைது போட்டாங்க. 5 கொடுத்தா சரி, இதுக்கு மேலே ஒன்றும் கேட்க முடியாதுன்னு விட்டாங்க. மார்க்சிஸ்டுகள் கொஞ்சம் கெட்டியாக நிற்கிறாங்க. சண்முகம் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கார், ஒத்துக்க முடியாதுங்கிறாரு. அவங்க வந்து அந்த போன தடவை 6 கொடுத்தாங்க போல இருக்கு. அந்த 6க்கு குறைச்சி இல்லாமல் இந்த தடவை அதுக்கு மேலே வேணும், டபுள் டிஜிட் வேணும்னு வழக்கமான கேட்டிருக்காங்க. அந்த டபுள் டிஜிட் இல்லைன்னா கூட 6ன்றது அந்த 6ஓ 7ஓ 8ஓ அந்த லெவலில் கேட்குறாங்க. இவங்க அதே 5 தான் உங்களுக்கு தருவோம்னு சொல்கிறாங்க போல. இப்போ இதுவரை வந்து அவங்களும் வந்து மறுபரிசீலனைங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 4வது ரவுண்டு பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைந்ததுன்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து இப்போது தனியாக போயிடுவாங்கன்னு சொல்ல முடியல, போவதற்கு வாய்ப்புகள். இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் வேல்முருகன், அவங்க இன்னும் பண்ணலை, உறுதியாக பண்ணலை. கடைசி நிமிஷத்தில் ஏதாவது சரி பண்ணக்கூடிய விஷயங்களில் சரி பண்ணி அவங்கள உள்ளே கூப்பிட்டுக்கலாம். ஐயா சீட்டு தானே குறைச்சோம், மற்றதெல்லாம் ஒன்றும் நாங்கள் குறைக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு சரி செய்யப்படலாம். விசிகா நிலைமையும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. அவர் டபுள் டிஜிட்டுலாம் தனியாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் டபுள் டிஜிட்டுன்னாரு. அப்புறம் வந்து இங்கே 8, புதுச்சேரியில் 2 சேர்த்து டபுள் டிஜிட்டுன்னாரு. இப்போ இவங்க வந்து அதே 4, 5 அப்படின்னு தான் பேசுகிறாங்க போல இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 7ஆவது வரணும்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்த செய்தி. அதாவது 8ன்னு சொன்னால் ஒரு 7ஆவது கொடுத்தா கூட பரவாயில்லன்னு இவங்க அதில் வந்து பிடிவாதமாக இருக்காங்க. என்னன்னால் அந்த பக்கம் அதிமுக வந்து 165 சீட்டில் நிற்கிறாங்க. இந்த மற்ற கட்சிகள்லாம் அந்த அவங்க இரட்டை இலையில் சேர்த்து நிற்கிறது சேர்த்தா 178 இதில் நிற்கிறதா அவங்க ஒரு ப்ரப்போசலில் போயிட்டுருக்காங்க. அதில் உள்ள சிக்கல்களை சரி செய்வதற்காக தான் அவர் வந்து அமித்ஷாவை பார்க்க போயிருக்காரு டெல்லிக்கு. இவங்க பக்கம் அதே 150 160 இடம் நிற்கணும்னு பார்க்குறாங்க. ஏற்கனவே 43 பிரித்து கொடுத்துட்டாங்க. அது 43ல் 7 வந்து உதயசூரியன் சின்னத்திலேயே வரா மாதிரி. இதில் வந்து திமுகவுக்கு உள்ள சவால்களில் வந்து நம்ம வேல்முருகன், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டு, விசிகா வந்து அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ஒரு திருமாவளவன் வந்து இல்லை நான் வெளியில் போகிறேன் மறுபரிசீலனை அப்படின்னு சொல்லி போயிட முடியாது. நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். அடுத்த லெவலில் இருக்கிறவங்களாம் இங்கே தான் கம் போட்டு ஒட்டியிருக்காங்க, ஜெல்லு போட்டு. போனால் அவர் மட்டும்தான் தனியாக போனோம் ஒரு குறிப்பிட்ட கணிசமான தொண்டர்களோட. கட்சி பிளவுபடும். அதே அவரும் விரும்ப மாட்டார். இவ்வளோ நாள் ஒரு கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு இயக்கத்தை ஒரு தேர்தலில் வந்து அதை வந்து பிளவுபடுத்தி கொள்ள விரும்ப மாட்டார், இயல்பான விஷயம். ஆனால் வந்து எவ்வளோ தூரம் அவர் காம்ப்ரமைஸ் ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சொல்லி வந்து பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, நம்ம தமிழர்களின் மானம் காக்க வேண்டும், வழக்கமான இந்த வசனங்கள் ஒரு 4 வசனம் இருக்குது. அது இந்த தேர்தல் போதே அதை கரெக்டாக அந்த எடுத்து பார்த்து
வசனத்தில் ஒன்று சொல்லிவிட்டு அவரும் அந்த வேறு வழி இல்லாமல் சேர வேண்டிய நிலைமை வரலாம். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இது திமுகவுக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். தலைமையிடம் பிரதிபலிப்பதை விட அடிமட்டத்தில் களத்தில் பிரதிபலிக்கும். இதே தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸில் 28 கொடுத்துட்டாங்க. ஆனால் காங்கிரஸில் உள்ளவங்க பூரா வந்து தாவேகா கூட போகணும்னு முக்கால்வாசி பேர் நினச்சவன். இப்போ களத்தில் வந்து 2 பக்கமும் திமுக காங்கிரஸுக்கு உதவுமா, காங்கிரஸ்காரன் திமுகவுக்கு உதவுவாங்களா, இதில் வந்து இல்லை சிறுபான்மையினர் வாக்கு, அங்கேயும் சிக்கல் இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசணும். இந்த சன்னி முஸ்லீம்கள் வந்து இந்த தேவபந்து பிரிவை சேர்ந்த ஒருத்தரை வந்து தலைமை காஜியாக போட்டாங்கன்றது வருத்தத்தில் அவங்க இருக்காங்கன்னு. அதே மாதிரி இப்போ வந்து தக்னி அப்படின்னு உருது பேசும் முஸ்லீம்கள் இருக்காங்க. சேலம், கோவை, சென்னை, வேலூர் இந்த பக்கத்தில் ஆம்பூர்லாம் இருக்காங்க. மொத்தமாக 1.7% உண்மை தான் இருக்காங்க. அவங்க வந்து திமுக அரசு எங்களை வஞ்சித்து விட்டது, நாங்கள் கேட்குற பள்ளிக்கூடத்துலலாம் உருது பாடம் சேர்க்கலை. பொதுவாக மற்ற மதங்கள் என்ன சொல்லுது, திமுக அரசு வந்து இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக அக்கறை எடுத்துக்கொண்டு செய்கிறது, இந்துக்களுக்கு செய்யவில்லை, இந்து விரோத அரசு அப்படின்னு இருக்குது. கடைசியில் இந்த சிறுபான்மையினர் யார் வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து உதவுனதாக வந்து திமுக ஒரு மாயை உருவாக்குகிறதோ அவங்களே வந்து எங்களை வஞ்சிக்கிறதுங்க. இவங்ககிட்ட வரும்போது அவங்கள காமிச்சு இங்கே இப்படி ஏதோ ஒரு அந்த அரசியல் கண்கட்டு வித்தை தான் நடக்கிறது. திமுக ஆட்சி அந்த 1.7% தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற ஒரு 4 ஊரில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு சுமாராக ஒரு 20 தொகுதிகள் வரும். சென்னை, கோவை, வேலூர், ஆம்பூர், அந்த மாதிரி ஒரு 4 இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன 4 அதில் பார்த்தீங்கன்னா அது வட ஆற்காடு, அதுதான் வேலூர், அதுதான் வந்துருச்சு, கோவை, சென்னை, சேலம், இங்கெல்லாம் சேர்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 15-20 தொகுதிகள் வரும். இந்த 15-20 தொகுதிகள்லேயும் ஒரு 2000 ஓட்டு 3000 ஓட்டு குறையுதுன்னு வைங்க. ஒரு 5000 ஓட்டு கீழே நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஜெயிச்சிங்களோ போன தடவை 2021, இந்த தடவை வந்து இது தக்னி முஸ்லீம்களாலோ, ஏற்கனவே சன்னி முஸ்லீம்கள் வருத்தமாக இருக்கிறது அதுன்னு பெரிய விஷயம் அது. ஏன்னா அவங்க தான் 80-90% இருக்காங்க. அவங்களாலேயோ இல்லை வந்து இப்போது வாழ்வுரிமை வேல்முருகன் இந்த வன்னியர்களில் குறையக்கூடிய வாக்கு, இப்படி இல்லை விசிகால நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் கடைசியில் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாலும் அவங்க வந்து அந்த அதிருப்தி எதிரொலிச்சதுனாலோ, இல்லை காங்கிரஸுடன் வந்து உள்ளுக்குள்ளே கோல்டு வார் கூட ஒரு செய்தி வருது. காங்கிரஸில் வந்து ப. சிதம்பரம் அவர்கள் வந்து அவர் தான் கடைசியில் சரி பண்ணி அதை கொண்டு வந்தார், கூட்டணியை நிலைநிறுத்தியவர் ஒரு வழியாக. அவருடைய பரிந்துரையில் வரக்கூடிய ஒரு 1-2 வேட்பாளர்கள் ஏதோ 2-3 பேர் வருவாங்க. அப்புறம் செல்வ பெருந்தகை, அவர் திமுக எப்பவும் சார்பாக இருப்பார். பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார் அதை வழக்குக்காகன்னு சொன்னார். நம்ம அப்படி சொல்ல வேண்டாம். அவர் வழக்கமாக வந்து வழக்குக்காகன்னு இல்லாமல் வழக்கமாக திமுக ஆதரவாளர்னு வச்சுப்போம். நம்ம அதுக்கு மேலே போக வேண்டாம். அவரை ஒட்டி அவருக்கான பரிந்துரையில் ஒரு 2-3 பேர் வருவாங்கன்னு வச்சுங்க. எல்லாருக்கும் ஒரு அவங்கவுங்க ஆள் 2 பேர் 3 பேர் எப்படியும் உள்ள சேர்த்துருப்பாங்க பட்டியலில். இவங்களை தவிர பாக்கி பேர்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து திமுக வந்து சரியாக வேலை செய்யாது, தலைமை சொல்லலைன்னா கூட அந்த இடைப்பட்டவர்கள் அந்த மாவட்ட அங்கங்கே வந்து அவங்கள வந்து போட்டு தள்ளிடுவாங்க அரசியல் ரீதியாக, அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அப்போது காங்கிரஸ்லேயும் அந்த பிரச்சனை, இஸ்லாமியர்களையும் அந்த பிரச்சனை, வன்னியர்களில் அந்த பிரச்சனை, பட்டியல் சமூகத்தினர்லேயும் இந்த பிரச்சனை வந்தால், திமுக ஏற்கனவே வந்த IANS அந்த மேட்ரிக்ஸ்னு அந்த இது பார்த்திங்கன்னா அதிமுக 40%, அதிமுக கூட்டணி 40% வாங்கி முன்னிலையில் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அது கருத்து கணிப்பு. திமுக வந்து 38ன்னு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக தான் இருக்குது. அப்படி ஒன்றும் வித்தியாசம் அதிகமாக இல்லை. அப்போ 2%னா இந்த 2% இந்த நான் சொல்கிற இந்த மிஸ்லேனியஸ் உதிரிகள் இருக்குது பாருங்கள், இதில் எல்லாம் சேர்த்தா 4-5% வந்ததுன்னா மாற்றத்தை உண்டாக்கும். இப்போ நீங்கள் விஜயுடைய நிலைமை என்னன்னு கேட்டால் அதுதான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னு நமக்கு புரியல. இத்தனை நாள் கமலஹாசன் சொல்கிறது தான் நமக்கு புரியாமல் இருந்தது. கமலஹாசனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் கேட்கும்போது ஏதோ ஹைதராபாத் சினிமா விழாவுக்கு போகும்போது, ஏங்க உதயசூரியனில் தான் நீங்கள் உங்களுக்கு 2 சீட்டு நம்ம கொடுக்குறாங்களா, அது உதயசூரியனில் தான் நிற்கிறீங்களாமேன்னு. அது சினிமா விழாவுக்கு போகும்போது இப்போ பேசக்கூடாது, இது சரியான நேரம் இல்லை. சினிமா விழாவுக்கு போயிட்டு வந்து அப்புறம் பேசுகிறேன். ஏன்னா மெட்ராஸில் தானே கேட்டாங்க ஏர்போர்ட்டில், இங்கே பதில் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அங்கே சினிமா விழாலையாக வந்து கேட்டாங்க. அவரே ஏன் பதில் சொல்லலைன்னா அவர் இன்னும் அதை ஒத்துக்கலை. ஒரு கால் இந்த லிஸ்ட்டில் அவரும் வருவாரோ வேல்முருகன் மாதிரி அப்படின்னு தெரியல சார். இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 3வது ஒரு அணியாக மக்கள் நல கூட்டணி மாதிரி விஜயோடையோ இல்லை தனியாவோ
ஏன்னா வேல்முருகன் ஏற்கனவே தனியாக போகிறதா சொல்கிறாங்க. 180 சீட்டுக்கான ஆமாம் வேட்பாளர் தயார் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு 144 சீட்டு வேட்பாளர்கள் முடிவு பண்ணிட்டு சொல்கிறாங்க. இல்லை, அதாவது மூன்றாவது அணி வந்து பெரிய ஆட்சியை பிடிச்சிடும் இல்லை, பட் அந்த அந்த ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, அதை அந்த அந்த கணக்குகளை கம்ப்ளீட்டாக வந்து மாற்றி விட்டுரும். இப்போது அதிமுக கூட்டணி 40% வாங்கும் கணிப்பு, ஏதோ ஒரு குறிப்பிட்ட கணிப்பு. அந்த கணிப்பு எவ்வளோ தூரம் அவங்க பீகாரில் துல்லியமாக கணிச்சதாக சொல்கிறாங்க. பட் அப்படி கணிச்சதுனால எல்லா இடத்துலையும் சரியாக கணிக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே வரும்பொழுது இதெல்லாம் வந்து 2% ஏதோ ஒரு 10% வித்தியாசம் இருக்குன்னா அது கஷ்டம். 2%ங்கிறது எப்படி வேணாலும் மாறலாம். இந்த பக்கமும் மாறலாம், அந்த பக்கமும் மாறலாம். 2 பக்கம் நடுநிலையாக சொல்கிறேன். ஏன்னா அரசியல் சூழ்நிலைகள் அப்படி தான். ஆனால் விஜய் அவர்கள் வந்து அந்த இது பிரகாரம் இந்த ஐஏஎன்எஸ் இதில் பார்த்தீங்கன்னா 14-15% வாங்குவார். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கணும் நான் நம்ம இதுலேயும் மற்ற நிகழ்வுகளில். விஜய் 8லேருந்து 12% வாங்குவார். வேற ஒருத்தர் வந்து இந்த ஓட்டர் தலைவர் வந்து யஷ்வந்த்னு அவர் சொல்லியிருக்காரு, இவர் பிரசாந்த் கிஷோர் மாதிரி 30ன்னு சொல்லி 3% வாங்கினார், இவர் 5-6% மேலே வாங்க மாட்டார், 0 சீட்டு தான் வாங்குவாருன்னு அவருடைய கணிப்பு. ஓட்டருங்கிறது மிகப்பெரிய ஒரு நிறுவனம், மிக பிரபலமான நிறுவனம் தேசிய அளவில். இப்படி சில இதெல்லாம் இருக்குது. விஜய் பேசுவதும் குழப்பமாக இருக்குது. முதல் நாள் அன்றைக்கி காலையில் வந்து ஆதவர்ஜனா வந்து 234க்கு தொகுதி நாங்கள் தான் நிற்கிறோம், தனியாக நிற்கிறோம். அவர் விஜய் அவர் வந்து தளபதி வந்து இதில் நிற்கிறாரு பெரம்பூரில், ஆதவர்ஜனா வந்து இதில் அது பேர் என்ன வில்லிவாக்கத்தில் நிற்கிறாரு, டி நகரில் புஷி ஆனந்த் இதெல்லாம் சொல்கிறாங்க. இது ரைட்டு, அது அவங்க இஷ்டம் நிற்கிறாங்க. அன்றைக்கி சாயந்தரம் இஃப்தார் நோன்புக்கு போய் நோன்பு திறக்கிற அந்த ரம்ஜானுக்காக போயிட்டு விஜய் அவர்கள் அந்த குல்லாலாம் வச்சுக்கிட்டு, போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒய்எம்சிஏல நடந்தபோது அந்த கூட்டத்தில் வந்து மது அருந்தி விட்டு வந்தவர்கள் ரவுடிகள் இவங்கெல்லாம் சேர்ந்ததாக சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு பெரிய போலீஸில் புகார் கொடுத்தாங்க. இந்த தடவை வந்து அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலை வச்சு நடத்திட்டாங்க. அதுவும் முஸ்லீம்கள் இருக்கும் இடத்துக்கு இவங்க போகாமல் இவங்களுடைய தொண்டர்களில் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, அவங்கள வச்சு கூப்பிட்டு வந்து ஒரு 1000 பேரை கூப்பிட்டு பாஸ் கொடுத்து, அது ரொம்ப இது. அதில் கூட ஒரு சர்ச்சை வந்தது, விவாதம். அவர் புஷி ஆனந்த் வந்து இந்துக்கள் எல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்துக்களை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறது இவர் மட்டும் என்ன, இவரும் இந்து தானே, வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இந்துவாக இருந்துக்கிட்டு இவர் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்தது. சரி, அதெல்லாம் சின்ன செங்கோட்டையன் கூட உள்ள இருந்தார் சார். அவர் எப்போ இஸ்லாமியரை மாறிட்டாரா, சொல்லவே இல்லையே. அதாவது தலைவர்கள்னால் வந்து அவங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான் நம்ம அப்படின்னு. எதுக்காக சொல்கிறோன்னா, அவர் 234 சீட்டில் தனியாக நிற்கிறதா காலையில் சொன்னார். இந்த இஃப்தார் நோன்பு விருந்து அந்த நிகழ்வில் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார், தாவேகா தலைவர் 2026 தாவேகா தலைமையில் தான் ஆட்சி. ஆமாம், தெளிவாக சொன்னார் சார், போல்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார். ஆமாங்க, வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். ஏன்னா இல்லை, வதந்திகள் இப்போ தான் அதிகமாக இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கல. ஏங்க காலையில் அவர் வந்து தனியாக நிற்கிறேன்ட்டார். அப்போ தாவேகா ஆட்சி அமையும்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது மேட்ச் ஆகுது, வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். தாவேகா தலைமையில் அப்படின்னு சொன்னால் அப்போ இன்னும் ஏதோ ஒரு கட்சி கூட்டணிக்கு வருது. ஒரு கால் பண்டுட்டியார் கட்சியாக இருக்குமா, அவர் வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டாரு. ஐயா ராமதாஸ் கூட பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, இவங்க சின்னம்மா கட்சி ஏதோ பெருசாக வருமே பேர், அவங்க கட்சியில் அவங்களே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்களாம். ஒரு நாள் பூரா உட்காந்துட்டு விருப்ப மனு கொடுத்தா 51 பேர் தான் வாங்கியிருக்கான், மொத்தம் 234 தொகுதி. ஏன் எவ்வளோ தூரம் செல்ஃப் எடுக்கும்னு தெரியல. எடுக்கட்டும், வாழ்த்துக்கள். எல்லாருமே அரசியலுக்கு வரட்டும், எல்லாருமே நல்லபடியாக வந்து அவளுடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும். பொதுவாக எல்லாருக்கும் சொல்லிடுவோம் வாழ்த்துக்கள். பட் எல்லோரும் முதலமைச்சராக முடியாதுல்ல, ஒரு முதலமைச்சர் தானே தமிழ்நாட்டுக்கு. அந்த வகையில் தாவேகா தலைமையில்னா அப்போ எந்த கூட்டணி? அங்கே தான் ஒரு நியூஸ் என்ன வருது, அவர் ஆதவர்ஜுனா வந்து அவர் விஜய்க்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தொழிலதிபர் மூலமாக எடப்பாடியாருடைய மகன் மிதுன் அவர்களிடம் நாங்கள் கூட்டணிக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. நீங்கள் பாஜகவை கட்டி விடுங்க, நாங்கள் வர்றோம். அவ்வளோ சீக்கிரம் டெல்லியில் பாஜக வந்து அதிமுக கரண்டு போக விட்டுருவாங்களா? அதான் டெல்லிக்கு கூப்பிட்டாங்க, அவர் போயிருக்காரு. ரெண்டாவது, ஆதவர்ஜுனா அவர் எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டாரு, தாவேகாவுடன் கூட்டணிலாம் ஒன்றும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு என்னென்னா, ஏதோ உள்ளதும் போச்சு நல்ல கண்ணான்னு இவங்க கூட பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது பாஜக வந்து கோவப்பட்டு, பாஜகவை பொறுத்தவரை இந்த 2026 தேர்தல் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய கணக்கு இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் 29 தான் அவங்களுடைய இலக்கு. இந்த 2026 தேர்தலில் என்ன செய்ய முடியும், எவ்வளோ தூரம் பாஜகவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 எம்எல்ஏ வருதான்னு பார்ப்பாங்க.
அதை தாண்டி அவர்களுடைய இது வந்து இல்லை. திமுக ஆட்சியை அகற்றி ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் போல தெரிகிறது. அது செய்யலாம், முயற்சி பண்ணலாம். அதை தாண்டி அவர்களுடைய இலக்கு 2029. எடப்பாடி திடீர்னு நான் வந்து இல்லை நான் தாவேகாவோட போகிறேன்னு சொன்னேன், அதுடைய ரிஸ்க்குகள், அதாவது அபாயங்கள் என்னங்கிறது அரசியல் ரீதியாக இதுவரைக்கும் அன்டெஸ்டட். பரீட்சை எதுவுமே அட்டன் பண்ணாத ஒருத்தர் வந்து எவ்வளோ மார்க் வாங்குவாருன்னு தெரியாமல் அவரோட கூட்டணியின் செய் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆகிட்டாருன்னு வைங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, அதிமுகவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை விட எடப்பாடி இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு சொல்லி எடப்பாடியை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்தது வேலுமணியோ தங்கமணியோ எக்ஸோ ஒய்யோ அங்கே வந்துடுவாங்க. எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து எங்கே வந்து அது நடக்க முடியாதுன்னா, இந்த வாரிசு அரசியல் இருக்கிற கட்சிகளில் தான் அது நடக்காது. எவ்வளோ இப்போ ராகுல் காந்தி 90 தேர்தல்களில் தொகுதிகளில் இல்லை 90 தேர்தல்களில் வந்து அவர் தோல்வி அடைந்தாலும் ஒரு தலைவர் என்று வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கணும். ஏன்னா அது வாரிசு அரசியல். பட்டு மற்ற இடங்கள்லாம் வந்து அப்படி இல்லை. நீங்கள் தொடர்ந்து தோல்வின்னா சற்றே நகர்ந்து இரும் பிள்ளாய் அப்படின்னு சொல்லி நகர்த்தி வச்சுருவாங்க. இப்போ மோடியை வந்து பாஜகவில் வந்து அவரை விட்டால் வேறு தலைவர் இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்க? மறுபடியும் அவரால் வெற்றி பெற முடியுது. 20 மாநிலங்களில் மோடி அமித்ஷா காம்பினேஷன் வந்து எப்படியோ அரசியல் சாதுரியங்களில் வைத்துக்கொண்டு, அந்த சாதுரியங்களில் சில வந்து என்னாலும் வந்து விமர்சனம் செய்யப்பட்டவை தான். அவர்கள் செய்வது எல்லாம் சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஏதோ செய்து அவர்கள் ஆட்சிக்கு வர முடிகிறது. 20 மாநிலத்தில் ஆட்சி புரிகிறாங்க, மத்தியில் ஆட்சி புரியுது. இப்போ தோல்வி அடைகிறாங்கன்னு வச்சுங்க எங்கேயோ வரிசையாக. அது மோடியாக இருந்தாலும் வந்து அரசியல் ரீதியில் வந்து வரிசையாக தோல்வி வந்தால் அதுக்கப்புறம் அந்த இடத்த தள்ளிட்டு அடுத்தது யாருன்னு தான். இது அரசியலில் இயல்பு. அந்த மாதிரி ஒரு இதில் விஜய் வந்து தாவேகா தலைமையில் ஆட்சி அமையும் சொல்கிறாரு. அப்போ இன்னும் ஏதோ கூட்டணி நம்பிட்டு இருக்காரா? யாருடன் கூட்டணி? ராமதாஸ் ஐயாவோட கூட்டணியை வைக்கிறதாவே வச்சுப்போம், இல்லை சசிகலா அவர்களுடன் கூட்டணின்னே வச்சுப்போம். இது எவ்வளோ பெரிய வாக்கு வங்கி வந்துடும்? ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நம்ம தான் சொல்லுவோம், ஆட்சியை பிடிக்கணும்னா ஒரு 40% வரணும். 4 முனை போட்டியில் குறைஞ்சபட்சம் ஒரு 25-30% வரணும். இந்த 2 பேரை வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ, நான் வாக்கு வங்கி 0ன்னு சொல்லலை, 1% 2% வாங்கலாம். அதை வச்சுட்டு நீங்கள் நம்பி இருக்க முடியாது. இப்போ இவர் 15% வாங்குவார்னா 17ன்னு வச்சுங்க. நீங்கள் அந்த 4 முனை போட்டியில் 25-30% தாண்டினா தானே நீங்கள் வந்து ஆட்சிக்கு வர முடியும். இதுதான் வந்து ரெண்டாவது. 15-20% நீங்கள் வாங்கினா பத்தாது, எங்கேயாவது சில தொகுதிகளில் சீட்டு வாங்கணும். நான் அவ்வளவு வாங்கினேன் சராசரியான்னு. இப்போ கூட இவர் வந்து ஏன் 8 சீட்டு வேணும்னு விசிகார்லேருந்து திருமாவளவன் கேட்குறாரு. இப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது சமீபத்தில், கொஞ்ச நாள் முன்னால். ஆமாம். இந்த 8 கீழே போச்சுன்னா, 8 கீழே 7 கீழே போனால் அந்த அங்கீகாரம் ரத்தாகிவிடும். தேர்தல் ஆணையத்தில் கஷ்டப்பட்டு வந்த அங்கீகாரத்தை வந்து கெடுத்துக்கூடாது, அதுக்காகவாவது 8 கொடுங்க. அந்த மாதிரி போகும்போது திமுக பிற காரணங்களால் என்ன சொல்லுது, அதெல்லாம் ஓகே உனக்கு கொடுக்குறதுல ஒரு 4 வந்து இப்போ வைகோவுக்கு வந்து 3 வந்து உதயசூரியனில் நிற்க சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நிற்கும்போது அவர் எதற்காக அதை கேட்டாரோ அது நிறைவேறாது. ஆமாம். உதயசூரியனில் நின்னா என்னதான் அவர் விசிகாக நிற்கிறதா சொன்னாலும் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அந்த சின்னத்தை வைத்து நிற்பது தான் கணக்கு. ஆமாம். இப்போ உதாரணமாக வந்து 8 சீட்டு கொடுக்குறாங்க, 4 சீட்டு விசிகாவில் வந்து உதயசூரியன், 4 சீட்டு வந்து அவங்களுடைய சின்னம், தனி சின்னம். அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அந்த தனி சின்ன கணக்கு தான் எடுப்பாங்க. இந்த அங்கீகாரம் இந்த மாதிரி அந்த இதுக்காக, நிலைப்பாட்டுக்காக. இதை மாதிரி வந்து ஒரு ஒரு குழப்பமான இது வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. இதில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் மீது வந்து சில விஷயங்கள், இப்போ இந்த சிபிஐக்கெலாம் போயிட்டு வந்தார் இல்லையா, அதில் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வருதுன்னு சொல்கிறாங்க. 2 பிரச்சனை விஜய் எதிர்நோக்குகிறார். ஒன்று பணப்பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இந்த ஜேஎஸ் மகால்னு வடபழனியில் வச்சுருந்தார், அதை வந்து இப்போ விற்றுட்டாருன்னோ இல்லை விற்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறார். ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு எங்கிருந்தும் பணம் வசூலாகவில்லை. இதில் நமக்கு கிடைத்த சில ரகசிய தகவல் என்ன சொல்லுதுன்னா, 300 பேரை டிக் பண்ணி விஜய் வந்து அவங்ககிட்டலாம் கான்டாக்ட் பண்ணுங்கள், விருப்ப மனு அவங்க கொடுத்துருக்குறவங்க பண்ணும்போது தேர்தல் செலவுக்கு பணம் இல்லை. ஜேஎஸ் மகாலை விற்கிறாங்க அப்படின்னால் உண்மையிலேயே ஏதோ பண தட்டுப்பாடு இருக்குதுன்னு அர்த்தம். அது வரலாம், அது தவறு என்று சொல்லவில்லை. அப்போது அவங்ககிட்டலாம் வந்து எல்லாம் 1 கோடி ரூபா டிடி கொண்டு நீங்கள் வேட்புமனுவோட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு 30 பேர் பேட்ச், அந்த 234 நிற்கிறதா வச்சுக்கிட்டா கூட அவர் சொல்கிற மாதிரி ஒரு 30 பேர் தேர்ந்தெடுத்து அவங்கள முதல்ல வந்து கூப்பிட்டு 1 கோடி ரூபா
அப்படின்னும் போது 2 பேர் தான் டிடி எடுத்துகிட்டு வந்தான். 28 பேர் வந்து கொண்டு வரல. திருப்பியும் வந்து புஷி ஆனந்தோ நிர்வாகி யாரோ கான்டாக்ட் பண்ணால் அவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 கோடி ரூபா ரிஸ்க் எடுத்து அவன் வந்து நிற்க விரும்பல. நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா சீட்டு நிற்கிறான். ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போவோம். மந்திரியை கூட ஆகலாம், இல்லை எம்எல்ஏ ஆகலாம், பிரபலமாக ஆகலாம். 1 கோடி ரூபாயா நம்மளை விட்டுருப்பா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இது நமக்கு வந்த தகவல். ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையை கூட வந்து அரசியல் பத்திரிகையை வந்து அவர் விஜய் சார்பில் தொடர்பு கொண்டு அவர்களுடைய உதவியை கேட்டு கொஞ்சம் எங்களுக்கு வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுங்கள் பத்திரிகை மூலமாக. அது பத்திரிகையில் போடுவாங்கள்ல, இவர் இந்த ஏரியாவில் ரொம்ப பிரபலமாக இருக்கார், ராபின்சன் வந்து திருவள்ளூரில் பிரபலமாக யாரை கேட்டாலும் ராபின்சன் பேர் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் போட்டால், ஓ அப்படியா ராபின்சன் அவ்வளோ பிரபலமாக இருக்காரா, அவருக்கு வேணால் கொடுத்து பார்க்கலாமா அப்படிங்கும்போது ராபின்சனுக்கே ஒரு எண்ணம் வரும், ஓ நம்ம இவ்வளோ பிரபலமாக நமக்கே தெரியாதே. அது சொல்ல உதாரணத்துக்காக கோச்சிக்காதீங்க. அதாவது இப்படி அந்த பத்திரிகை மூலமாக அந்த மீடியா மூலமாக வந்து நம்ம முயற்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆனால் செட் ஆகலை. நீங்கள் 30 பேரில் 2 பேர் தான் திரும்பி வரோம், பாக்கி பேர்லாம் ஃபோனே எடுக்க மாட்டேன்னா அப்போ என்ன அர்த்தம்னா, இல்லை நடுவில் ஒரு மேல்மலையூரில் போய் கோயிலில் போய் அவர் நம்ம புஷியானந்த் அவர்கள் வந்து பூஜை வேட்பாளர் பட்டியல் வச்சுட்டு பட்டியலே இங்கே வந்து ரெடி ஆகலான்னு வந்து செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது உண்மையாக அது உண்மையான்னு தெரியல. நம்ம வந்து அவர் வந்து பொய்யா போய் பூஜை பண்ணுறது தப்பே இல்லை. பட்டியலே இல்லாமல் கூட பூஜை பண்ணலாம். கடவுளை போய் ஐயா எங்களுக்கு வெற்றியை கொடு, நடத்தி கொடு அப்படின்னு அது எங்கே வேணாலும் யார் வேணாலும் போய் பண்ணலாம். வேட்பாளர் கொடுன்னு கூட கேட்கலாம் சார். வேட்பாளரை வந்து அடையாளப்படுத்தி கொடு. நான் திரும்பி ஆஃபீஸுக்கு போகும்போது வாட்ஸ்அப்பில் ஒரே வேட்பாளராக கும்பலாக இருக்கணும், கூட்டமாக அனுப்பி வை. இது மக்கள்கிட்ட கேட்டாலும் அர்த்தம் இருக்குது, இல்லை தொண்டர்கள்ட்ட வந்து நம்பிக்கை உண்டாக்குனாலும் இருக்குது. கடவுள்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன கொரியராக வச்சுருக்காத வேட்பாளர் அனுப்பி வைக்கிறதுக்கு. அதனால் வந்து இது ரைட்டு, அவங்களுடைய நம்பிக்கை எதிர்பார்ப்பு தவறு ஒன்றும் இல்லை. இப்படி வந்து விஜய் வந்து இப்போ ஆளே இல்லாமல் ஒரு இதில் இருக்கார். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து இந்த சிபிஐ மறுபடியும் கூப்பிட்ருக்காங்க, வேறு திசையை நோக்கி செல்கிறது என்று சொல்கிறார். கரூர் அந்த விஷயம், அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரூரில் வந்து அது என்ன பிளாக் மேஜிக்னு ஒரு பெரிய கேமரா, இந்த சினிமா பெரிய அந்த மேலேருந்து ஒரு இந்த ஏரோப்ளைன் ஷாட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு கேமரா, திரைப்படங்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக, அதுவும் சில பிரம்மாண்டமாக வருது பாருங்கள், இந்த அந்த மாதிரி படங்களுக்கு மட்டும் வரக்கூடிய அந்த கேமரா, ரிக் கேமரான்னு என்ன சொல்கிறாங்க, அது வந்து கரூரில் பயன்படுத்தியிருக்காங்க. சிபிஐயில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பிரதமர் ஜனாதிபதி இவர்கள் வந்து நாட்டின் முக்கியமான பதவியில் இருக்காங்க, அவர்களுக்கு ஏன் வந்து அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா ட்ரோன்லேருந்தெல்லாம் வந்து பாதுகாப்புக்காக அங்கே மேலேருந்து யாராவது அது மானிட்டர் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு கூட இது யூஸ் பண்ணதில்லை. இது வந்து சினிமாவுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுது. அப்படி இருக்கும்போது இதை வந்து அங்கே கரூரில் யூஸ் பண்ணிங்களே அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அப்படி என்னால் நீங்கள் வந்து அதில் கூட சொல்கிறாங்க, அந்த படத்தின் இயக்குனர் வந்து ஜனநாயகன் படத்தின் இயக்குனர் வந்து உள்ளே உட்காந்துருந்தார், பஸ்ஸில் உட்காந்தா தப்பு ஒன்றும் இல்லை, வேடிக்கை பார்க்கறதுக்கு உட்காந்துருக்கலாம், இல்லை ஒரு அடையாளத்துக்காக உட்காந்துருக்கலாம். பட் அவர் உட்கார்ந்தாருன்னா அப்போ அந்த சந்தேகம், அவர் அந்த கேமராவை இயக்குவதற்காகவும் அதுக்காக தான் உட்கார்ந்தாருன்ற ஒரு யூகம் வருகிறது. அப்படியானால் இந்த ஷாட்டெல்லாம் ஜனநாயகன் படத்தில் சேர்க்கறதுக்காக தான் வந்தாங்க. அந்த மாதிரி வரும்போது தான் இந்த நெரிசலுக்கு அது இடம் கொடுத்து விட்டது அப்படின்ற திசையை நோக்கி அது போகுது. அது ஒரு பக்கம். இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் போனபோது எனக்கு சம்மந்தமே இல்லை, விஜய் வந்து எம்பேரில் விஜய் அவர் தரப்பினர் வந்து குற்றம் சாட்டுவது நியாயம் இல்லைன்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரிடமும் வந்து 41 ட்ரோன் ஷாட்டை காமிச்சு, இதில் உங்கள் ஆட்கள் இங்கெங்கெல்லாம் நிற்கிறாங்களே, உங்கள் ஆட்கள் எதுக்காக அந்த கூட்டத்துக்கு போனாங்கன்னு கேட்டதாக சில தகவல்கள் சில பத்திரிகைகளில் வருகிறது. அதோடைய உண்மைத்தன்மையோ உறுதித்தன்மையோ சிபிஐ சொன்னாலோ இல்லை செந்தில் பாலாஜி சொன்னாலோ தான் சொல்ல முடியும். அதில் செந்தில் பாலாஜி சொன்னால் கூட நம்ம எடுத்துக்க முடியாது. சிபிஐலேருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுத்தாதான். வழக்கமாக இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க மாட்டாங்க. இது போக ஆதவ் அர்ஜுனா மீது அவர் வந்து கிட்டத்தட்ட அவரும் அவருடைய மனைவி, அதாவது லாட்ரி மார்ட்டின் சாருடைய மகள், அவங்க டெய்ஸின்னு நம்ம பேருன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து அவங்க பேரில் ஒரு 59 நிறுவனங்கள் இருக்காங்க. அதுலேருந்து 38 நிறுவனங்களில் வந்து பணம் வரா மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் பணம் வரா மாதிரி காமிக்கிறது பூரா அந்த நிறுவனங்கள் எல்லாமே ஷெல் கம்பெனின்னு சொல்லுவாங்க, லெட்டர் பேட் கம்பெனி.
உண்மையான இயக்கமோ எதுவும் அவங்க ஒன்றும் ஆப்ரேஷன் ஒன்றும் கிடையாது. ஆனால் அது மூலம் வருமானம்னு வரும்போது என்ன வருது? இந்த சலவை தான். இவையெல்லாம் ஏன்னு கேட்டால் ஒரே நாளில் 20 கம்பெனி தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி வேறு ஒரு நாளில் ஒரே நாளில் 10 கம்பெனி மூடியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இதுக்காக தான், இந்த என்ன சொல்கிறது, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக அப்படிங்கிற யூகம். இதை வைத்து கொண்டு ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவர் மீது அது ஒரு தனி கிளை, சிபிஐ என்கொயரி, சிபிஐ இடி இந்த என்கொயரி. பணம் பரிமாற்றம் சலவைனா இடி உள்ளே வந்துடும். அதுக்கு வந்து எஃப்ஐஆர் வேணுமேன்னா சிபிஐ விட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு போகிறாங்க. எஃப்ஐஆர் போடுறது வந்து மாநில அரசு தான் போடணும்னு அவசியம் இல்லையே. அது மாதிரி ஏதோ ஒரு, அதுவும் இப்போ தேர்தலுக்கு அப்புறம் வரும்போது மாநில அரசு கண்ட்ரோலில் போலீஸ் இருக்காது. அநேகமாக இன்றைக்கோ நாளைக்கோ சில ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் வந்து இன்றைக்கி நாளைக்கு வரும்னு எதிர்பார்க்க. திங்கக்கிழமைக்குள்ளே தமிழ்நாட்டில் எப்படி மேற்கு வங்காளத்தில் 60 அதிகாரிகளுக்கு மேலே மாற்றப்பட்டு விட்டாங்க. 60-70 பேர் உயர் அதிகாரிகள் மிடில் லெவலில். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு இல்லைன்னா கூட கட்டாயம் சில மாற்றங்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி வரக்கூடிய மாற்றங்கள் வரும்பொழுது இதே விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து அப்போ தேர்தல் ஆணையம் சொல்வதை கேட்குமோ, இல்லை வந்து மாநில அரசு இன்றைக்கு உள்ள திமுக அரசுடைய கண்ட்ரோலிலிருந்து விலகி செல்லும் தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோல். அப்போ ஆதவ அர்ஜுனா வந்து சிபிஐ வழக்கலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் திமுக அமைச்சர்கள் நேரு போன்றவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்குது, அவங்க கைதாவாங்களான்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆவாங்கன்னு வந்து நயினா நாகேந்திரன் கூட அமித்ஷா அவர்களை வைத்து கொண்டு மேடையில் பேசினார் புதுக்கோட்டையில். இது வரைக்கும் ஒன்றும் அதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை. இப்படியே தேர்தல் வரைக்கும் போயிடுமா என்னங்கிறது தெரியல. இது வந்து ஒரு பூச்சாண்டி மாதிரி காமிச்சிக்கிட்டு அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா பாஜக மனசில் என்ன நினைக்குதுன்னு பாஜகக்கே தெரியலன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து ஆகா நாங்கள் வந்து அப்படி இப்படின்னு டமால் டுமில்னு பேசுகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் எதுவுமே நடக்கலை, இல்லை மாதிரி நடக்குது. நம்ம வந்து கைது பண்ணி தான் ஆகணும்னு நம்ம சொல்லலை, கைது பண்ணுவோம்னு சொல்கிறது அவங்க. ஆனால் நடப்பில் அது ஒன்றும் சத்தத்தை காணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்களும் வந்து கைது செய்யப்படுவார். எந்த விஷயத்தில்? கரூர் விஷயத்தில் ஒரு பக்கம் அது இல்லாமல் இந்த 59 நிறுவனங்கள் இது மூலமாக அந்த பண சலவை நடைபெற்றது, இந்த விஷயத்தில் வந்து கைது செய்யப்படுவார் என்று ஒரு செய்தி இருக்குது. ஏன்னா இதில் வந்து புதுச்சேரியில் இன்னும் எல்லா இடத்துலையும் குழப்பம். இந்த பக்கம் அதிமுக கூட்டணி பக்கம் ஒரு பக்கம் குழப்பம், திமுக கூட்டணி ஒரு பக்கம் குழப்பம், விஜய்க்கு பெருங்குழப்பம். புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா இவர் அங்கேருந்து மன்சுக் மாண்டவியாவா அவர் வந்து பாஜக மத்திய பாஜகலேருந்து இங்கே வந்து ரங்கசாமி அவர்களிடம் முதல்வரிடம் பேசுவதற்காக வந்தார் கூட்டணி சம்மந்தமாக. அவர் வராருன்னு தெரிஞ்சோன்னே அவர் திருச்செந்தூர் வந்துட்டார். அங்கே கூட்டணி எந்த அளவுக்கு ஆகும்னு தெரியல. சரி, திமுக கூட்டணி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தா ஜெகத் ரட்சகன் தலைமை அவர் தான் அங்கே அந்த கோஆர்டினேட் பண்ணுறாரு திமுகவுக்கு. அவர் ஒரு சமயம் 30 சீட்லேயும் நாங்கள் நிற்போங்கிறாரு. அப்புறம் கூட்டணியில் வந்து யார் தலைமைங்கிறத வந்து திமுக தலைமை தான் முடிவு செய்யுங்கிறாரு. வழக்கமாக புதுச்சேரியில் காங்கிரஸ் தான் தலைமை. முன்னால் வைத்திலிங்கம் இருந்தார், அப்புறம் நாராயணசாமி இருந்தார், காங்கிரஸ் தான் தலைமை. திமுக வந்து நடுவில் அவர் ஜானகிராமன் அவர் திமுக முதல்வரும் இருந்திருக்காங்க. இருந்தாலும் பொதுவாக அங்கே வந்து காங்கிரஸ் தலைமை திமுக கூட்டணி அப்படி வரும். இப்போ என்ஆர் காங்கிரஸ், அதுலேருந்து பிரிஞ்ச என்ஆர் காங்கிரஸ், பாஜக இருக்குது. அவர் மார்ட்டின் அவருடைய மகன் வந்து ஜோஸ் சார்லஸ் தனியாக வச்சார். அவர் உள்ளே வந்தால் நான் வெளியில் போயிடுவேன் ரங்கசாமி சொன்னதுனால அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அவர் சின்ன கட்சி, இப்போ தான் ஆரம்பித்த கட்சி, போன மாதம் 2 மாதம் முன்னால். என்ஆர் ரங்கசாமி தரப்புலையும் பாஜக தரப்புலையும் குழப்பம் இருக்குது, காங்கிரஸ் திமுக தரப்புலையும் குழப்பம் இருக்குது. ஆக தமிழ்நாடு புதுச்சேரி இந்த தடவை வந்து எல்லா பக்கமும் குழப்பம். இதில் குழப்பத்திலிருந்து யார் வந்து ஒருத்தர் விலகி இருக்காருன்னா அவர் சீமான் மட்டும்தான். அதனால் வந்து அவர் ஏதோ முதல்வர் ஆயிடுவாருன்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஒரு கூட்டணியே வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணதுனால இந்த குழப்பமெல்லாம் மிச்சம். அவர் பாட்டில் வந்து அவருடைய கட்சிக்கு என்ன அது வேட்பாளர்களுக்கு எல்லாம் வந்து பரப்புரை என்ன செய்யணுமோ அது செஞ்சுட்டு போயிட்டுருக்காரு. அதுடைய வாக்கு வங்கியில் வந்து அது என்ன விளைவுகள் அப்படிங்கிறது தேர்தலில் தான் தெரியும். இருந்தாலும் இந்த டென்ஷன்லாம் இல்லாமல் நிம்மதியாக வந்து அவர் பாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் இன்றைய நிலைமை. இன்னும் இருக்க ஒரு சில நாட்கள் இருக்குது, 30ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு சில நாட்களில் வந்து இதெல்லாம் தெளிவாகும். அதுக்கப்புறம் 9ஆம் தேதி வரைக்கும், ஏன்னா அந்த வாபஸ்
வாங்குற வரைக்கும். ஏன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, ஃபைல் பண்ணு 9ஆம் தேதி இன்னைக்கு வேணா வந்து வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் பேச்சுவார்த்தை இழுக்கும். ஆமாம். அந்த வாபஸ் வாங்குகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் 1/2 மணி நேரம் முன்னால் வரைக்கும் பேச்சுவார்த்தை வந்து இழுக்கும். இது பொதுவாக அரசியல் நிலைப்பாடு, செயல்பாடு. ஆனால் இது வந்து இந்த முறை மட்டும்தான் இவ்வளவு டென்ஷனாகவும் இவ்வளவு குழப்பமாகவும் இருக்குது. யார் எங்கே இருக்காங்கன்னு சொல்ல முடியல, யார் எங்கே போவாங்கன்னு சொல்ல முடியல, எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியல. உண்மையில் சொல்லப்போனால் இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போரை விட அது ஒரு பக்கம் அது வேறு விதமான விளைவுகளை, நாச விளைவுகளை ஏற்படுத்திக்கிடுது. நம்ம பொறுத்த வரைக்கும் அதில் வந்து இவங்க ரைட்டு அவங்க ரைட்டுன்னு சொல்லலை. இந்த போர் வந்து மனித உயிர்களை நாசமாக்கிக்கிறது. குழந்தைகள், நோயாளிகள், மருத்துவமனையெல்லாம் பாதிக்கப்படுது. அது ஒரு பக்கம் குழப்பம்னா, இங்கே தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால குழப்பம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அரசியல் குழப்பம் அதை விட பெருசாக இருக்குது போல. போர் குழப்பத்தை விட பெருசாக இருக்குது. வரட்டும், நல்லது நடக்கட்டும், பார்ப்போம். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.